என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, நல்ல பேர் எடுப்பதும் நல்லவர் என்று பேர் எடுப்பதும் அவ்வளவு சாதாரணமான விஷயமில்லை. எல்லோருக்கும் நாம் நல்லவராக இருந்துவிட முடியாது. சில பேருக்காவது நாம் நல்லவர் என்று அடையாளம் தெரிய வேண்டும் என்று பொன்மனச்செம்மல் சொல்லியிருப்பார். அது மட்டுமல்ல, நல்ல பெயர் வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று பாடியது போல நல்ல பெயர் ஒவ்வொருவருக்கும் மிக அவசியம் என்பதை உணர்ந்ததால் தான் அவருடைய திரைப்படங்களின் பெயர்களும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெயர்களாக அவர் வைத்தார். அதற்கான ஒரு சம்பவத்தை இங்கே சொல்கிறேன். ஒரு படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை எல்லாம் எத்தனை முக்கியமோ அதே போல அந்த படத்தின் கதாபாத்திரங்களின் பெயர்களும் மிக முக்கியம் என்பதில் கவனமாக இருந்தவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். காரணம், அந்த பெயராலேயே அந்த கதாபாத்திரம் படம் முழுக்க வரும். அந்த படத்தில் அந்த கதாபாத்திரத்தின் மூலம்தான் அவர் பேசப்படுவார், பார்க்கப்படுவார், ரசிக்கப்படுவார். எனவே ஒவ்வொரு படத்திற்கும் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற நல்ல பெயர், எளிமையான பெயர் மிக அவசியம் என்பதை உணர்ந்தவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். அவர் படத்தில் ஏற்கும் கதாபாத்திரங்களின் பெயர்கள் சாதாரண பாமர மனிதனும் உச்சரிக்கும் வகையில் எளிமையாக, அழகாக, எல்லோருக்கும் தெரிந்த பெயராக, பொருள் நிரம்பிய பெயராக பார்த்து வைப்பார். வாயில் நுழையாத பெயர்களை எந்த படத்திலும் அவர் சூட்டிக் கொண்டதில்லை. ராமு, இது அவருடைய தாயாருக்கு மிகவும் பிடித்த பெயர். ராமு என்றுதான் பொன்மனச்செம்மலை அவருடைய தாயார் அழைப்பார். எனவே ராமு என்கின்ற பெயர் எங்க வீட்டு பிள்ளையிலும் மற்ற இதிலும் இருக்கும். ஜானகி அம்மா அவர்களிடம் கூட ஒரு சமயம் ஒரு பிள்ளைக்கு பெயர் வைக்க சொன்ன போது ராமு என்றுதான் பெயர் வைத்தார். அதுதான் தலைவரின் பெயர். எனவே அவருடைய கதாபாத்திரங்களின் பெயர் எப்படி இருக்கும் என்றால், ராமு, சந்திரன், பாலு, முருகன், கோபி, வேலன், அப்துல்லா, ஜோசப், மாணிக்கம், மணி, இளங்கோ, கண்ணன், செல்வம், இப்படி எளிமையான பெயராக இருக்கும். எல்லோருக்கும் புரிந்த பெயராக இருக்கும். யார் வேண்டுமானாலும் அழகாக உச்சரிக்கக்கூடிய பெயராக இருக்கும். இன்றைக்கு வருகின்ற திரைப்படங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த கதாபாத்திரத்தின் பெயர்களை கேட்டாலே அது என்ன கதாபாத்திரம் என்று ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு அதுக்கு பிறகுதான் அந்த பெயரா என்று இவர்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, பதிவு செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கும் இன்றைக்கு கதாபாத்திரங்களின் பெயர்கள். அதே சமயத்தில் தான் ஏற்கும் கதாபாத்திரம் நல்ல தன்மை கொண்டதாக இருப்பது போல அதை தாங்கி நிற்கும் பெயரும் நல்லதாக, எளிதாக அமைய வேண்டும். அப்போதுதான் மக்கள் மனதில் அந்த கதாபாத்திரமும் அந்த கதாபாத்திரத்தின் பெயரும் இடம்பெறும். மக்கள் நினைவில் நிற்கும் அந்த பெயர் சொன்னாலே அந்த கதாபாத்திரம் இந்த படத்தில் வருகிறது, இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கு இந்த கதாபாத்திரத்தின் பெயர் இதுதான் என்று நினைவுக்கு வரும் என்று உணர்ந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எனவேதான் நமது நாட்டில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் மரியாதை அந்த மனிதர் கொண்டிருக்கும் பெயருக்கும் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக, காந்தி என்றால் அகிம்சாவாதி என்று சொல்வது போல, பெரியார் என்றால் பகுத்தறிவுவாதி என்று சொல்வது போல, அண்ணா என்றால் அன்பானவர் என்று சொல்வது போல, ஹரிச்சந்திரன் என்றால் பொய் சொல்லாதவர் என்று சொல்வது போல பெயர்களை கொண்டு மனிதர்களை மதிப்பிடுவது உண்டு. எனவே பெயர்களை கொண்டுதான் மனிதர்களை மதிப்பார்கள். நல்ல பெயர் வைத்திருக்கிறான், நல்ல மனிதனாக இருப்பான் என்றுதான் நினைப்பார்கள். எனவே நல்ல பெயர் வைத்துக்கொண்டு சிலவர் கெட்டத்தனமாக நடந்து கொண்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? கிராமப்புறங்களில் ஒருவன் குற்றம் செய்துவிட்டால் அவனுக்கு தண்டனை தருவதற்கு முன் அவன் பெயரை ஒதுக்கி வைத்து, ஒருவன் குற்றம் செய்துவிட்டால் அவனுக்கு தண்டனை தருவதற்கு முன் அவன் பெயரை ஒதுக்கி வைத்துவிட்டு அவனை செருப்பால் அடி என்பார்கள். ஏன் தெரியுமா? அவன் ஒரு நல்ல பெயர் வைத்திருப்பான், ஏதோ ஒரு கடவுளின் பெயர் வைத்திருப்பான், ஒரு உத்தமரின் பெயர் வைத்திருப்பான். உத்தமரின் பெயர் வைத்துக் கொண்டு இவன் இப்படி நடந்து விட்டானே என்று சொல்லுவதால் அந்த உத்தமரின் பெயரை ஒதுக்கி வைத்துவிட்டு குற்றம் செய்த இவனுக்கு மட்டும் தண்டனை கொடுங்கள், இவனை செருப்பால் அடியுங்கள் என்று கிராமப்புறங்களில் சொல்வதுண்டு. இதையெல்லாம் உணர்ந்ததால் தான் புரட்சி தலைவர் தன்னுடைய படங்களின் பெயரில், தன்னுடைய படத்தில் தான் ஏற்கும் கதாபாத்திரங்களின் பெயர்களை
அழகாக, அருமையாக, எளிமையாக வைப்பார். நமது கலாசாரத்தில் பெயருக்கு என்று ஒரு மரியாதை உண்டு என்பதை அறிந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எனவேதான் தன்னுடைய படங்களில் தான் ஏற்கும் கதாபாத்திரங்களை அழகாக தேர்ந்தெடுத்து வைப்பார். ஏட்டு பிள்ளையில் ராமு இளங்கோ, மாட்டுக்கார வேலனில் வேலன் என்கின்ற பெயர், மற்றொரு பெயர் ரகு, ரிக்ஷாக்காரனில் செல்வம். இப்படி அந்த பெயர்களை கேடு பாருங்கள், எவ்வளவு எளிமையாக அழகாக இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.